everyone, this is from CBS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஊரக வேலை திட்டம் இன்று முதல் அமல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் வந்து கவர் ஆகும். 2005ஆம் ஆண்டு தான் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ரூரலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 நாட்கள் வருடத்தில் 100 நாட்கள் வேலை கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த நேஷனல் ரூரல் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வந்து நமக்கு 2005ஆம் ஆண்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2009ஆம் ஆண்டில் இது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ 2025ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு மாற்றாக விபிஜி ராம்ஜி, அதாவது விக்ஷித் பாரத் guarantee ஸ்கீம் ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன். ஸோ இதுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது பார்த்தீங்கன்னா ஜூலை 1 முதல் எல்லா மாநிலங்களையும் அமல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த புதிய திட்டத்தின் அடிப்படையில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 நாட்களாக இருந்திருக்கும், 125 நாட்களாக வேலை நாட்கள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஸோ 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்காக தான் இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செலவிடக்கூடிய அந்த ஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா 95,692 கோடி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபண்டு ஷேரிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ இப்போ அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதற்கான ஃபண்டை வந்து ஒதுக்கீடு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி இஸ்ரோவில் 175 டன் உந்து விசை செமி கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி. ஸோ இந்த டாபிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ ஐஎஸ்ஆர்னுடைய இந்த சென்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரகிரியில் இருக்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 175 டன் உந்து விசை திறனுடைய செமி கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வந்து வெற்றி பெற்றிருக்கு. அடுத்ததான் இராணுவத்தின் 31வது தலைமை தளபதியாக தீரஜ் சேத் பதவியேற்பு. 13 லட்சம் வீரர்களுடன் உலகின் மாபெரும் இராணுவங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவம். இந்த இராணுவத்தினுடைய 30வது தலைமை தளபதி பார்த்தீங்கன்னா உபேந்திர துவிவேதியினுடைய இந்த பதவி காலம் வந்து முடிவடைய இருக்கு. ஸோ அதற்காக தான் தற்போது பார்த்தீங்கன்னா 31வது தலைமை தளபதியாக தீரஜ் சேத் அவர்கள் பதவியேற்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 1986ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இராணுவத்தில் வந்து சேர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி இராணுவத்தின் அதித்திறன் வாய்ந்த தாக்குதல் படைகள் ஒன்றான சக்ரா கார்பஸ் படைக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஸோ அடுத்ததான் ஆபரேஷன் சிந்தூரில் 6 வீரர்கள் வீரமரண விவகாரம், ராஜ்நாத் சிங்குக்கு எதிராக காங்கிரஸ் உரிமை மீறல் நோட்டீஸ். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா நடவடிக்கையில் இந்திய வீரர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை அப்படின்னு முதல்ல வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருப்பாரு. தற்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6 வீரர்கள் வந்து உயிரிழந்திருக்கின்றனர். அதனால அவர் தவறாக அந்த தகவலை தெரிவித்ததுனால ஆர்டிக்கல் 105 தான் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸுக்கான சலுகைகளை கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கிள். ஸோ இதில் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரம் அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை வந்து உரிமை மீறலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அந்த உரிமை மீறலாக எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் அவங்களுக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவிலேஜ் மோஷன் வந்து ஒரு மினிஸ்டருக்கு எதிராக கொண்டு வரப்படும். அதாவது அவர் வந்து நடந்ததை மறைத்து தவறாக அவர் வந்து ஒரு பதிலை வந்து கொடுக்கும்போது அவருக்கு எதிராக கொண்டு வரக்கூடியதான் அப்படின்னா இந்த ப்ரிவிலேஜ் மோஷன். அதை தான் வந்து காங்கிரஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதற்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்பீக்கர் கிட்ட தான் இந்த ப்ரிவிலேஜ் மோஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்மல் பெர்மிஷனை வந்து கேட்பாங்க. ஸோ இதில் ஸ்பீக்கர் தான் முடிவெடுப்பாங்க. ஸோ மேபி அதை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜ் கமிட்டிக்கு சென்ட் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே லோக்சபாலே அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிவிலேஜ் கமிட்டிக்கு சென்ட் பண்ணாங்கன்னா இப்போ லோக்சபா ராஜ்யசபாவில், ஸோ லோக்சபாவில் இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜ் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி
ராஜ்யசபால 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து அந்த உரிமை மீறலை வந்து ரிவ்யூ பண்ணி அவங்க ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து அந்த மினிஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் வந்து வழங்கப்படும். இதுவே ஸ்பீக்கர் வந்து லோக்சபாலே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தா அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்னுடைய கன்சென்ட் வந்து கேட்பாங்க. யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா இந்த ப்ரொசீஜர் படி போகும். தற்போது யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா 25 மெம்பர்ஸ்னுடைய ஒப்புதலோட என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் தான் இந்த டிஸ்கஷன் வந்து லோக்சபாவில் நடைபெறும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சொன்னது தப்பாக சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் மேலே வந்து சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 105. இதுவே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 194. அடுத்ததாக கவிஞர் புவியரசு காலமானார். ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் 1 மைண்ட் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். கோவை வானம்பாடி கவிதை இயக்கத்தின் நிறுவனர்களுடன் ஒருவரான அதே மாதிரி இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவரான புவியரசு அவர்கள் காலமாயிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள லிங்கவ நாயக்கன்புதூரில் சுப்பையா தாயம்மாள் தம்பதிக்கு 1931 வந்து பிறந்தவர். ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெகநாதன். ஸோ தமிழ் மீது கொண்ட பற்றால் இவர் வந்து அவருடைய பேரை வந்து புவியரசு அப்படின்னு மாற்றிருப்பாரு. ஸோ இவருடைய கவிதைகள் மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம், சிங்களம், ரஷ்ய மொழி, ஹங்கேரியில வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிறந்த மேடை நாடகத்துக்கான நாடக ரத்தினம் விருதை 17 முறை வந்து பெற்றிருக்கிறார். அதே மாதிரி வங்க கவிஞர் காஜி நஸ்ருல் இஸ்லாம் எழுதிய தி ரெவல்யூஷனரி என்ற கவிதை நூலை புரட்சிகாரன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. அதே மாதிரி 2007 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி, ஸோ இது வந்து இலக்கியத்திற்காக கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது. ஸோ இது வந்து 24 மொழிகளில் வழங்கப்படும். நம்ம 8th ஷெடியூலில் இருக்கக்கூடிய 22 மொழிகள் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் ராஜஸ்தானியில் வந்து இது வழங்கப்படும். அந்த விருதை பார்த்தீங்கன்னா 2007 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதை வந்து பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி 2009 ஆண்டில் பார்த்தீங்கன்னா கையொப்பம் நூல் தமிழ் மொழிக்கான பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து சாகித்ய அகாதமி விருதை வந்து பெற்றிருக்கிறார். ஸோ சாகித்ய அகாதமி விருதை தமிழ் இலக்கிய பிரிவில் முதன்மை விருதாகும். ஸோ சாகித்ய அகாதமியில வந்து அந்த விருதை வந்து 2 கிரைட்டீரியா பேசிஸில் கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலக்கியத்திற்காக எழுதுனதுக்காக கொடுப்பாங்க, இன்னொன்று வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 விருதையும் ஒரு சேர பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திரா பார்த்தசாரதி, அதே மாதிரி கவிஞர்கள் சிற்பி பாலசுப்ரமணியம், அதே மாதிரி புவியரசு. இவங்க 3 பேரும் தான் இந்த 2 அவார்டை வந்து ஒன்றாக வாங்கினவர்கள்.